கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மகாதீபம் ஏற்றப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்கினி தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் முக்கிய நிகழ்வான பரணி தீபம் இன்று காலை கோயிலில் ஏற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து மாலை 2668 அடி உயரமுள்ள மலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. லைவ்லேயே பார்த்துட்டு இங்கே விளக்கு ஏற்றணுன்னு அங்கே வீட்டில் விளக்கு ஏற்றுவோம். இப்போ நேராக இதை கண்கூட பார்க்கும்போது ரொம்ப மெய்சிலிருந்து போகுது. வான மழையோடு பக்தர்களுடைய பக்தி மழையும் சேர்ந்து அரோகரா கோஷம் விண்ணை முட்ட முட்ட இன்றைக்கு மெய் சிலிர்க்க மகாதீபம் இன்றைக்கு வானத்திலே இன்றைக்கு மலையிலே தீப ஜோதியாக அண்ணாமலையார் காட்சி தந்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக மகிழ்ச்சியாக நினைச்ச காரியம்லாம் கண்டிப்பாக நடக்குது. இப்போ தீபத்துக்கும் நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியாக கிரிவலத்துக்கும் சுத்தியாச்சு, தீபமும் பார்த்தியாச்சு, மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போகிறேன். 12 பௌர்ணமிக்கு வருவேன். போன வருஷம் தீபம் பார்த்தேன். இந்த அளவுக்கு கூட்டமும் கம்மி, ஆனால் காவலர்லாம் அந்த அளவுக்கு இந்த தடவை காலையில் 6 மணி பரணி தீபம் 4 மணிக்கு ஏற்றுனாங்க. போலீஸ் நிறைய பாதுகாப்பு போட்டிருக்காங்க. மக்களுக்கு உடனே எங்கே இருந்தாலும் அவங்க வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க. கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது கலந்து கொண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கம் எழுப்பி தீபத்தை தரிசித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.